வணக்கம் மாணவர்களே, காலை வணக்கம். இன்றைய வகுப்பில் பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த வகுப்புல வெக்டார் ஸ்பேசஸ் 2 பார்த்தோம். அது மாதிரி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை டீடைல்டா அதை விரிவா பார்க்க போறோம். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். Learn about functions that map a vector space V into a vector space W to T from V to W. So நம்ம Vங்கிறத vector space அப்படிம்போம், Wங்கிறத subspace அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி மேப் ஆகுது, அதாவது T from V to W அப்படிங்கிறது. V from domain of T, Wங்கிறது அதோட range of V. Okay, so capital Wங்கிறது codomain of T. So அதான் T from V to W ன்னு சொல்லுவோம். So learn about functions that map a vector space V into a vector space. So T from V to W. So introduction to linear transformations. இந்த linear transformation அதுல இருக்க function எப்படி map ஆகுது, அதாவது T from V to W எப்படி mapping ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். A linear transformation is a function T that maps a vector space V into another vector space W. So அப்ப T from V to W. ஸோ மேப் ஆகுறப்ப இதுல நமக்கு டபிள்யூங்கிறது ஸோ வி வெக்டார் ஸ்பேஸ் மூவ். ஸோ விங்கிறது டொமைன் ஆஃப் டீயா இருக்கும், டபிள்யூங்கிறது அதோட கோ டொமைன் ஆஃப் டீயா இருக்கும். ஸோ வி டொமைன் அண்ட் டபிள்யூங்கிறது கோ டொமைன், அதோட ரேஞ்ச். இதுல ஒரு 2 ஆக்சியம்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல என்னென்ன ஆக்சியம்ஸ்னா, ஒன்னு அடிஷன், இன்னொன்னு மல்டிப்ளிகேஷன். அதாவது நம்ம ஏற்கனவே வெக்டார் ஸ்பேஸ்லயே பார்த்திருக்கோம், அடிஷனும் மல்டிப்ளிகேஷன், அதாவது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 2 ஆக்சியம்ஸ் தான் இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டி ஆஃப் யூ பிளஸ் வி ஈக்குவல் டு டி ஆஃப் யூ பிளஸ் டி ஆஃப் வி. இதுல அந்த யூ விங்கிற எலமெண்ட்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா வெக்டார் ஸ்பேஸ்ல இருக்கும். அப்ப ஃபார் ஆல் யூ கமா வி பிலாங்ஸ் டு கேபிட்டல் வி. அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஒன் அடிஷன். ரெண்டாவது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். இந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்ங்கிறது டி ஆஃப் சி யூ. ஸோ டி ஆஃப் சி யூ எப்படி எழுதலாம்னா சி டி ஆஃப் யூன்னு எழுதலாம். அப்போ அந்த சிங்கிற எலமெண்ட் எங்க இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் ஆர்ல இருக்கும். ஸோ ஃபார் ஆல் சி பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர். இந்த 2 ஆக்சியம்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ல. அண்ட் தென் லெட் வி அண்ட் டபிள்யூங்கிறது வெக்டார் ஸ்பேசஸ்ங்கிறோம். அதோட ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்குன்னா மேப் ஆகுது டி ஃப்ரம் V to W mapping ஆகுது. அப்ப let V and W be a vector spaces. The function T from V to W is called a linear transformation of V into W. So V tends to W னா போகுது. So அது எப்படி சொல்றேன்னா V into W. The following 2 properties are true for all U and V in V for any scalar C. அந்த செகண்ட் ஒன்று தான் நம்ம scalar multiplication அப்படின்னு சொல்றோம். So first one addition, T of U plus V equal to T of U plus T of V. And second one T of CU equal to C T of U. The linear transformation என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ரேஷன் ரிசர்விங் அப்படின்னு சொல்லுவோம். The linear transformation is said to be operation reserving அப்படின்னு. ஸோ இப்போ அந்த இமேஜ் என்னென்னு பார்த்தோம். அதாவது நம்ம அதோட ரேஞ்ச் என்ன, மேப்பிங் எப்படி ஆகுது, அதுல இருக்க 2 ஆக்சியம்ஸ் ஸ்கேலாரும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அடிஷனும். இப்போ அதை டீடைல்டா அதோட ரேஞ்ச் என்ன, அதோட இமேஜ் என்னன்னு பார்க்க போறோம். இமேஜ் ஆஃப் வி அண்டர் டி. ஏன் அண்டர் டின்னு சொல்றோம்னா நமக்கு மேப்பிங் ஆகுறது எல்லாமே ஃபங்க்ஷன் டி ஃப்ரம் வி டு டபிள்யூ தான். ஸோ அப்போ இமேஜ் ஆஃப் வி அண்டர் டி இஃப் V is in V and W is in W such that அப்ப T of V equal to W. So இதுல Wங்கிறது என்ன அப்படின்னா image of V. எதுக்கு கீழே அண்டர் T. Tல இருந்து மேப் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, T from V to W தான். அப்ப T of V equal to W. Then W is called the image of V under T. அது இது அதோட range of T னா என்ன அப்படின்னா the set of all image of vectors in V. So இந்த range of Tங்கிறது T of V such that for all V belongs to V. So இந்த Vங்கிற எலமெண்ட்ஸ் ஃபுல்லாவே வெக்டார் ஸ்பேஸ் எல்லாமே எதுல இருக்கும், கேபிட்டல் V வெக்டார் ஸ்பேசஸ்ல இருக்கும். இதை range of T ன்னு சொல்லுவோம். range of T equal to T of V for all V belongs to capital V. இது ப்ரீ image of V under T, அதுல T of V equal to W ன்னு பார்த்தோம். இது ப்ரீ image of W னா set of all V in capital V இருக்கப்ப T of V எங்க இருக்கும் அப்படின்னா equal to W வா இருக்கும். இது ப்ரீ image of W ன்னு சொல்லுவோம். அண்ட் தென் நோட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி அடிஷன் எது, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் எது அப்படின்னு பார்த்தோம். 2 ஆக்சியம்ஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ல யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செட் டு பி ஆப்ரேஷன் ப்ரிசர்விங் சொல்றோம் இல்லையா, அந்த ஆப்ரேஷன் ப்ரிசர்விங்ல ஒன்னு அடிஷனும் இன்னொன்னு மல்டிப்ளிகேஷன் தான்.
அந்த T of U plus V equal to T of U plus T of V ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த T of U plus Vங்கிறது வந்து addition in capital V அந்த டேர்ம் வந்து. நெக்ஸ்ட் T of U plus T of Vங்கிறது சொல்றோம் இல்லையா, அது addition in W. நமக்கு ஃபங்க்ஷன் எப்படி மேப் ஆகுதுன்னா T from V to W. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து addition in V. ஸ்கேலார் செகண்ட் ஆக்சியம், அதாவது T of CU. இந்த T of CU எப்படி எழுதலாம், C T of U. அதே மாதிரி தான் இந்த CUங்கிற இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் எங்க இருக்கும்னா இன் கேபிட்டல் Vல இருக்கும். அதே மாதிரி அடுத்த இருக்க டேர்ம் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இன் இது எங்க இருக்கும்னா கேபிட்டல் Wல இருக்கும். அப்ப T from V to W. And then linear transformation T from V to W, அதாவது from a vector space into itself ஆவும் இருக்கும். இதை என்ன சொல்லுவோம், லீனியர் ஆப்ரேட்டர், அதாவது V to V ஆ இருக்கும். T from V to V. Okay, next example, verifying a linear transformation T from R square into R square. என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் T of ரெண்டு எலமெண்ட்ஸ், அதாவது V1 V2 அப்படின்னு. ஸோ கேபிட்டல் T of V1 V2 ஈக்குவல் டு V1 minus V2, V1 plus 2V2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க எலமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை எழுதி, அதாவது யூங்கிற டேர்ம், அதாவது என்ன எடுத்துக்கிறோம்னா லெட் U ஈக்குவல் டு U1 U2ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் Vங்கிறத V1, V2, ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். எல்லாமே எங்க இருக்கான், ஈஸ்ட் வெக்டார் இன் ஆர் ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ சி ஈஸ்ட்ங்கிறது ஏதாவது ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கிறோம், எனி ரியல் நம்பர் அப்படின்னு. நமக்கு வந்து ரெண்டு ஆக்சியம்ஸ் தான் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல, வெக்டார் அடிஷனும் அண்ட் தென் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் U plus V, அதாவது யூங்கிற எலமெண்ட் எடுத்தாச்சு, விங்கிற எலமெண்ட், அதுக்கும் வேல்யூஸ் எடுத்தாச்சு. அப்ப U plus V equal to U1, U2 plus V ஓட வேல்யூஸ் V1, V2. ஸோ என்ன ஆகும், ரெண்டையும் ஆட் பண்ணி வரப்ப நமக்கு U1 plus V1, U2 plus V2. ஓகே, ஸோ ஆக்சுவலாக கொஸ்டின்ல கொடுத்தது T of V1, V2 equal to V1 minus V2, V1 plus 2V2. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், T of U plus V. அப்போ T of U plus V ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன், செகண்ட் வந்து மல்டிப்ளிகேஷன், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் T of U plus V. இப்போதான் யூவோட வேல்யூ எழுதிருக்கோம் நம்ம. யூங்கிறது வந்து U1 U2, அதே மாதிரி Vங்கிற டேர்ம் V1 V2. ஸோ அந்த ரெண்டு டேர்மே ஆட் பண்ணி U plus V equal to U1 plus V1, U2 plus V2. இப்போ அந்த டேர்மை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அதாவது U1 plus Vக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ T of U1 plus V1, U2 plus V2 அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா அதோட வேல்யூ, அதாவது நமக்கு சம்பளம் கொடுத்தாச்சு V1, V2, V1 minus V2, அது மாதிரி V1 plus 2V2. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே எழுதுறப்ப என்ன ஆகும், U1 plus V1 minus U2 plus V2, U1 plus V1 plus 2V2 இருக்கு கொஸ்டின்ல. நமக்கு அதே மாதிரி 2 of V2 இருக்கிறதுல நமக்கு என்ன இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 of U2 plus V2. அண்ட் தென் நெக்ஸ்ட் சால்வ் பண்ற என்ன ஆகுதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் U டேர்ம்ஸா காமன் எடுத்துக்கலாம். U டேர்ம்ஸ்லாம் எழுதுறப்ப, ஸோ U டேர்ம்ஸ் V டேர்ம்ஸ் பிரிச்சு எழுதுறப்ப U1 minus U2 plus V1 minus V2, U1 plus 2U2 plus V1 plus 2V2. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஃபுல்லாவே U டேர்ம்ஸ் அதை ஃபுல்லா எழுதியாச்சு, அது மாதிரி V டேர்ம்ஸை பிரிச்சு எழுதியாச்சு. அண்ட் தென் 2U2 2V2 அந்த டேர்ம்ஸையுமே V டேர்ம் U டேர்ம்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், ஸோ இந்த டேர்ம்ஸ்ல வந்து நம்ம U டேர்ம் இதெல்லாமே காமன் எடுக்கிறப்ப U டேர்ம்ஸ் தனியா V டேர்ம்ஸ் தனியா பிரிச்சு எழுதுறோம். அப்ப எழுதுறப்ப என்ன ஆகும், U டேர்ம்ஸ் எழுதும்போது U1 minus U2, U1 plus 2U2 plus அதே மாதிரி அடுத்து V டேர்ம்ஸ்லாம் எழுதுறோம். V டேர்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, V1 minus V2 இருக்கு, V1 plus 2V2 இருக்கு. ஓகே, அப்ப U டேர்ம்ஸ் V டேர்ம்ஸ்னு பிரிச்சு எழுதியாச்சு. இப்ப நமக்கு கொஸ்டின்ல என்ன இருக்கு, T of V1, V2 equal to V1 minus V2, V1 plus 2V2 இருக்கு. அப்ப அந்த V1க்கு என்ன டேர்ம் இருக்கோ இங்க அதே மாதிரி அங்க V1 minus V2னா இங்க U1 minus U2 2U2 இருக்கு. அப்ப கொஸ்டின்ல கொடுத்திருக்க மாடலுக்கே இருக்கா அந்த V1 டேர்ம்ஸும் இங்க இருக்க U டேர்ம்ஸும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் எப்படி எழுதலாம், T of U plus அதே மாதிரி அடுத்து இருக்க V டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி எழுதலாம், T of V, V1 V2 2V2 இருக்கு. இது T of V ன்னு எழுதலாம். இதெல்லாம் நம்ம என்ன வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா T of U plus V equal to T of U plus T of V. இது வந்து அடிஷன். இது ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ணியாச்சு. கொடுத்துருக்க வேல்யூஸ் வச்சு தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். UVன்னு ரெண்டு டேர்ம்ஸ் எடுத்துட்டு அதுக்கு பாயிண்ட் U1 U2 V1 V2ன்னு ஃபிக்ஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்ததான் என்ன பண்ணணும், ரெண்டு ஆக்சியம்ஸ் இருக்கு, ஒரு ஆக்சியம் ப்ரூவ் பண்ணியாச்சு அடிஷன். அடுத்ததான் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்.
ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் cu equal to அப்போ cu equal to நம்ம இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம், அதாவது t of cu equal to ct of u அப்படின்னு தான் ப்ரூவ் பண்ணோம் நம்ம. ஆனா cu நமக்கு இப்போ u வேல்யூ தெரியும், இந்த இருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தாச்சு, let u equal to u1, u2. அப்போ cu equal to c of அந்த uக்கு வந்து u1 u2 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது cu1, cu2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும், t of cu equal to ct of u. அப்போ t of cu equal to t of cu இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், cu1 cu2 அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நம்ம கொஸ்டின்ல u டேர்முக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, அதாவது v டேர்முக்கு v1 minus v2 v1 plus 2v2 அந்த பேட்டர்னுக்கு நமக்கு u டேர்ம்ஸ் தான் இருக்கு. அப்போ vக்கு பதிலாக இங்க u1 u2 நமக்கு இருக்கிறதுனால u1 u2 டேர்ம்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். பண்ணா என்ன ஆகும், cu1 minus cu2 cu1 plus 2cu2 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றோம், அடுத்ததான் என்ன பண்ணிடுறோம், சி டேர்ம்ஸ் காமன் எடுத்துறோம். ஏன்னா எல்லாத்துலயுமே நமக்கு சி டேர்ம்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இது என்னது, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அப்ப சி டேர்ம்ஸ் காமன் எடுக்கிறப்ப என்ன ஆயிருது, c of u1 minus u2, u1 plus 2u2. ஸோ சி இன்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், t of u தான் ப்ரூவ் பண்ணோம். மறுபடியும் u1 minus u2 u1 plus 2u2. நம்ம கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி v1, v2 பேட்டர்ன்ல இருக்கா, அங்க v டேர்ம்ஸ் இருக்கு, நமக்கு இங்க u டேர்ம்ஸ் இருக்கு. அப்ப என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், t of u. Therefore t of cu equal to ct of u. Therefore t is a linear transformation. அவ்வளவுதான். இது ரெண்டு ஆக்சியம்ஸ் நமக்கு அடிஷன் சரி ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுமே ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணும்போது இட்ஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு. இது நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நாட் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆர் நாட் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இந்த sin x, அதாவது இப்படி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே sin x இருக்கட்டும், நம்ம அல்ஜிபிரிக் இந்த சம்ஸ், அதாவது x1 x2 டேர்ம்ஸ் போட்டு சால்வ் பண்றப்ப என்ன ஆகுது, இது எல்லாமே நாட் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, f of x equal to sin x. ஸோ இதை சால்வ் பண்றப்ப என்ன ஆகுது, sin of, அப்ப என்ன ஆகும், x வேல்யூஸ் வந்து ரெண்டு எலிமெண்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், x1 x2 அப்படின்னு. அப்ப sin of x1 plus x2. அடுத்தது என்ன பிரிச்சு எழுதுறப்ப sin of x1 plus sin of x2. ஆக்சுவலா இதுவே என்னது, நாட் ஈக்குவல் டு தான். அப்ப sin of x1 x2 நான் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது π/2 plus π/3 போடுறோம். அதே மாதிரி sin of x1 π/2 plus π/3. ஸோ sin 2 plus sin of π/3. ஸோ sin x, அதாவது f of x equal to sin xங்கிறது நாட் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கான எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி தான் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கும் f of x equal to x squared. ஸோ அதுக்கும் நம்ம எப்படி இப்போ sin of x1 plus x2 போடுற மாதிரி எக்ஸுக்கு x1 x2 நம்ம எடுத்துக்கிற எலிமெண்ட்ஸ் தான். ஸோ வேல்யூ எடுக்கிறப்ப என்ன ஆகுது, ஹோல் ஸ்கொயர் போடுறப்ப அதுவும் நாட் ஈக்குவல் டு x1 ஸ்கொயர் plus x2 ஸ்கொயர். என்ன பண்றோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ, அதாவது x1 equal to x2 equal to, நம்மளா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, அப்பயும் நாட் ஈக்குவல் டு டேர்ம்ஸ். அப்போ f of x equal to x ஸ்கொயர்ங்கிறது நாட் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள், இதுவும் நாட் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். f of x equal to x plus 1 அப்படின்னு. ஸோ அதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப f of x1 plus x2 வந்து நாட் ஈக்குவல் டு f of x1 plus x2 இருக்கும். இப்போ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்து நம்ம எப்படி மேப் ஆகுது, ஃபங்க்ஷன் வந்து t from v to wன்னு சொன்னோம். t from v to vயும் இட் செல்ஃபாவும் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும். அதோட ஆக்சியம்ஸ் பார்த்தோம், அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா, இதுலயே ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இருக்கு, அதாவது ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இருக்கு. அதாவது ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது t from v to w, t of v என்னவா இருக்குமா, ஈக்குவல் டு ஜீரோவாகவும் இருக்கும். அப்பயும் vங்கிற எலிமெண்ட் அந்த வெக்டார் ஸ்பேஸ் எங்க தான் இருக்கும், பிலாங்ஸ் டு கேபிட்டல் v-ல இருக்கும். அதே மாதிரி ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா அதாவது வெக்டார் ஸ்பேஸ் வந்து எப்படி ஆகும், மேப் ஆகுமா, ஃபங்க்ஷன் வந்து இட் செல்ஃப், அதாவது v to v-குள்ளேயே ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். அப்போ ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் t from v to v. அப்போ t of v equal to v இருக்கும் ஃபார் ஆல். அப்போ v அந்த எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாவே எங்க தான் இருக்கும், கேபிட்டல் v-ல தான் இருக்கும் வெக்டார் ஸ்பேஸ்ல. அப்போ ஃபார் ஆல் v பிலாங்ஸ் டு கேபிட்டல் v. இது ஒரு முக்கியமான தியரம் என்ன அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் போடுவோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 4 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து t from v to w. ஸோ இப்படிதான் நமக்கு மேப் ஆகும் ஃபங்க்ஷன், அதாவது t from v to w தான். அப்போ அதுல இருக்க அந்த u v எலிமெண்ட்ஸ் எல்லாமே எங்க இருக்கும், வெக்டார் ஸ்பேசஸ்ல இருக்கும், கேபிட்டல் v-ல. t from v to w, u, v belongs to capital V. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, t of 0 equal to
0. ஸோ அப்போ எலமெண்ட் அங்கே என்ன ஆகும் t of v equal to 0 வரும். சப்போஸ் அங்கே வெக்டார் ஸ்பேஸ் 0 வந்தால் equal to 0 தான் வரும். அண்ட் செகண்ட் ஒன் t of minus v equal to minus t of v. And third one t of u minus v equal to t of u minus t of v. And fourth one, if v equal to c1 v1 plus c2 v2 plus l plus cn vn. ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னா எப்படி சால்வ் ஆகி வரும்னா v equal to c1 v1. இப்போ இதுக்கு t of அங்கே ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும் t of v equal to c1 t of v1 plus c2 t of v2 plus l plus cn t of vn. ஸோ எல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அப் டு அப்படின்னு போடுறதுனால எல்ன்னு போட்டிருக்கேன். அதாவது டி ஆஃப் வி டூ பிளஸ் அப் டு சிஎன் டி ஆஃப் விஎன். இது வந்து 4 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில். அடுத்ததான் ஒரு எக்ஸாம்பிள் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் பேசிஸ். அதாவது லெட் டி ஃப்ரம் ஆர் கியூப் டு ஆர் கியூபா இருக்கு பி ஏ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா டி ஆஃப் 1,0,0 ஈக்குவல் டு 2 minus 1 4 இது ஒரு வேல்யூ. அண்ட் t of 0,1,0 equal to 1, 5, -2. அடுத்ததா t of 0,0,1 equal to 0, 3, 1. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணுமா t of 2, 3, -2 ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு வேல்யூ கொடுத்தாச்சு. ஆக்சுவலா என்னன்னா ஆர் கியூப், அதாவது t from ஆர் கியூப் டு ஆர் கியூப் அப்படின்னு 3 தான் இருக்கு. பார்த்தாலே தெரியும் டயகனல் மாதிரி, அதாவது 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1 இதுக்கான வேல்யூ கொடுத்துட்டு தான் நமக்கு வந்து t of 2, 3, -2 வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டிருக்காங்களோ அது எழுதலாம். என்னது t, அதாவது 2, 3, -2 வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்ல அதில் வந்து டி ஆஃப் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா 2 ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 ஆஃப் 1,0,0 இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் வந்து பிளஸ் 3 ஆஃப் 0,1,0. அடுத்ததா -2 கேட்டிருக்காங்க. அப்போ -2 ஆஃப் 0,0 0,0,1. இப்போ என்ன பண்ண போறோம், இதுக்கு டி ஆஃப் அப்ளை பண்ணுவோம் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமே டி ஆஃப். இட்ஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா எதுல இருந்து நமக்கு ஃபங்க்ஷன் டி ஃப்ரம் ஆர் கியூப் டு ஆர் கியூப் தான். அப்ப டி ஆஃப்னு போடும்போது போத் சைட்ஸ் வந்து டி அப்ளை பண்றோம். டி ஆஃப் 2, 3, -2 ஈக்குவல் டு 2 கான்ஸ்டன்ட் டேர்ம் 2ங்கிறது. அப்ப 2 இன்ட்டு டி ஆஃப் 1,0,0 பிளஸ் அடுத்ததா 3 டி ஆஃப் 0,1,0 மைனஸ் 2. அடுத்ததா டி அதாவது டி ஆஃப் 0,0,1. நமக்கு வந்து டீங்கிறது என்னதுங்க, இட்ஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதான் பிராக்கெட்ல போட்டிருக்கேன். டி இஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ என்ன ஆகும் அப்ப டி ஆஃப் 1,0,0 நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு. டி ஆஃப் 1,0,0 வேல்யூ என்ன இருக்கு, வேல்யூ வந்து 2, -1, 4. அப்ப அந்த டேர்மை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு, அதாவது அந்த டேர்முக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த 2, -1, 4 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இது பிளஸ் 3 இன்ட்டு டி ஆஃப் 0,1,0 இருக்கு. அதுவும் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 1, 5, -2 இருக்கா, அந்த டேர்மை இங்க அதே மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப 3 இன்ட்டு 1, 5, -2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அண்ட் தென் -2 இன்ட்டு நம்ம டி ஆஃப் 0,0,1 அதோட வேல்யூவையும் அதோட மதிப்பையும் இங்க நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப அதோட மதிப்பு என்ன இருக்கு சம்ல 0, 3, 1 இருக்கு. அதையும் இங்க சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்ப 2 இன்ட்டு 2, -1, 4 பிளஸ் 3 இன்ட்டு 1, 5, -2 மைனஸ் 2 இன்ட்டு 2 ஆஃப் 0, 3, 1 இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்னா 7, 7, 0. இப்ப நம்ம என்ன கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ல டி ஆஃப் 2, 3, -2 வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க. அதை கண்டுபிடிச்சாச்சு. therefore டி ஆஃப் 2, 3, -2 ஈக்குவல் டு 7, 7, 0. ஸோ ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வேல்யூ கொடுத்து இதை ஒரு வேல்யூ ஃபைன் பண்றோம் அப்படின்னா கொடுத்துருக்கிறதுலேயே நமக்கு ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வெக்டார் ஸ்பேஸ் வந்து அது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல 3 வேல்யூவா இருந்தது. 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1 அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி டி ஆஃப் 2, 3, -2 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நமக்கு வந்து கேபிட்டல் டிங்கிறது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்ததா ரொட்டேஷன் இந்த பிளேன். இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல என்ன மாதிரி வந்து நமக்கு பிளேன்ல வந்து ரொட்டேஷன் ஆகுது, போலார் கோஆர்டினேட்ஸ் வந்து இருக்கு. ஷோ தட் என்ன அப்படின்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி ஃப்ரம் r² டு r² given by the matrix A equal to cos theta minus sin theta, sin theta cos theta has the property that it rotates every vector in r². So clockwise about the origin through the angle theta.
ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு. அதில் இருக்க லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கா, r² to r² இருக்கு. எப்படி வந்து ரொட்டேட் ஆகுது, அதாவது ஸோ அப்போ வி ஆஃப் ரெண்டு ஆக்சிஸ் என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ வி ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்தாச்சு. அப்போ கண்டிப்பாக ரெண்டு வேல்யூ எடுத்துக்கணும் போலார் கோஆர்டினேட்ஸில். ஒன்று காஸ் தீட்டா, ஒன்று சைன் தீட்டா. அதாவது ஆர் காஸ் தீட்டா, ஆர் சைன் தீட்டான்னு எடுத்துக்க போகிறோம். இங்கே எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் எடுத்துக்கிறோம். அப்போ வி ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஆர் காஸ் ஆல்ஃபா கமா ஆர் சைன் ஆல்ஃபா. போலார் கோஆர்டினேட்ஸில் இதில் ஆருங்கிறது என்ன அப்படின்னா லென்த் ஆஃப் வி. ஸ்மால் ஆருங்கிறது லென்த் ஆஃப் வி. அந்த ஆங்கிள் வந்து நமக்கு அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் எப்படி இருக்குன்னா கவுண்டர், அதாவது கிளாக் வைஸாக இருக்கும். கவுண்டர் கிளாக் வைஸ் டு த வெக்டர் வியா இருக்கும். ஸோ அதுக்கான டயக்ராம் தான். கீழே ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் இருக்கும். ரொட்டேஷன் இன் த பிளேன் தீட்டா. மேலே இருக்கிறது வந்து டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் கமா ஒய். ஸோ இதை சால்வ் பண்ணுறப்ப என்ன ஆகும், நமக்கு டி ஆஃப் வி ஈக்குவல் டு ஸோ ஏவின்னு எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நம்ம எடுத்திருக்க ஆக்சஸ் வந்து ஒன்று வந்து எக்ஸ் கமா ஒய். அப்போ எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸ் ஒய்ன்னு எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து எக்ஸ் ஒய்க்கு வேல்யூ வச்சிருக்கோம் என்ன அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஆர் காஸ் ஆல்ஃபா ஆர் சைன் ஆல்ஃபா. அப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக மேட்ரிக்ஸில் ஆர் காஸ் ஆல்ஃபா ஆர் சைன் ஆல்ஃபான்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், இதை வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். அதாவது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸுமே மல்டிப்ளை பண்ண போறோம். அப்படி மல்டிப்ளை பண்றப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா ஆர் காஸ் தீட்டா காஸ் ஆல்ஃபா. ஃபர்ஸ்ட் காஸ் தீட்டாவையும் ஆர் காஸ் ஆல்ஃபாவையும் மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோவையும் காலத்தையும் அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது ஆர் காஸ் தீட்டா காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆர் சைன் தீட்டா சைன் ஆல்ஃபா. இது ஃபர்ஸ்ட் ரோ. அண்ட் செகண்ட் ரோல சைன் தீட்டா டேர்ம்ஸ், இது சைன் தீட்டாவை மல்டிப்ளை பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரோவையும் அந்த காலத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப ஆர் சைன் தீட்டா காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஆர் காஸ் தீட்டா சைன் ஆல்ஃபா. ஸோ இதை சால்வ் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி அப்படின்னு. காஸ் ஆஃப் அதாவது காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி, இந்த ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா படி போடுறப்ப இந்த டேர்ம் என்ன பண்ணிடலாம், அந்த ஃபர்ஸ்ட் ரோவை சுருக்கி அந்த ஃபார்முலாக்கு காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பிங்கிறமா, அதாவது ஏக்கு பதிலாக டீட்டான் இருக்கு, பிக்கு பதிலாக ஆல்ஃபான் இருக்கு. அப்போ காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி அந்த ஃபார்முலா படி எழுதும்போது ஆர் காஸ் ஆஃப் தீட்டா பிளஸ் ஆல்ஃபா. ஏ இருக்க இடத்துல வந்து டீட்டான் இருக்கு, பி இருக்க இடத்துல ஆல்ஃபான் இருக்கு. அப்போ ஆர் காஸ் ஆஃப் தீட்டா பிளஸ் ஆல்ஃபா. அதே மாதிரி செகண்ட் ரோ, அதாவது செகண்ட் இருக்க இதுல என்ன ஆகும் அப்படின்னா ஆர் சைன் தீட்டா காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஆர் காஸ் தீட்டா சைன் ஆல்ஃபான் இருக்கு. இது என்ன ஃபார்முலா அப்படின்னா சைன் ஆஃப் ஏ பிளஸ் பியோட ஃபார்முலா, சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி. அப்போ ஏக்கு பதிலாக டீட்டான் இருக்கு, பிக்கு பதிலாக ஆல்ஃபான் இருக்கு. அப்போ செகண்ட் ரோ என்ன ஆயிரும், ஆர் சைன் ஆஃப் தீட்டா பிளஸ் ஆல்ஃபான் வரும். அப்போ ஆர் காஸ் ஆஃப் தீட்டா பிளஸ் ஆல்ஃபா, ஆர் சைன் ஆஃப் தீட்டா பிளஸ் ஆல்ஃபா. ஸோ இதோட லென்த் என்னன்னா லென்த் ஆஃப் டி ஆஃப் வி தான். ஆர் காஸ் ஆல்ஃபா ஆர் சைன் ஆல்ஃபா நமக்கு கிடைச்சிருக்குது. அப்போ லென்த் ஆஃப் வி. ஸோ அந்த தீட்டா பிளஸ் ஆல்ஃபாங்கிறது வந்து ஆங்கிள் ஃப்ரம் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸா, அது எப்படி இருக்குமா கவுண்டர் கிளாக் வைஸ் டு வெக்டார் டி ஆஃப் வியா இருக்கும். நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா கவுண்டர் வந்து கிளாக் வைஸா, ஆன்டி கிளாக் கிடையாது, கிளாக் வைஸா இருக்கணும். எப்படி இருக்கணுமா அபவுட் த ஆரிஜின் த்ரூ த ஆங்கிள் தீட்டாவா இருக்கணும். அப்போ தீட்டா பிளஸ் ஆல்ஃபா ஃப்ரம் த ஆங்கிள் ஃப்ரம் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் டு த வெக்டார் வந்து டி ஆஃப் வியா இருக்கும். therefore அப்போ டி ஆஃப் விங்கிறது வெக்டார். இந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குமா, ரொட்டேட்டிங் த வெக்டார் வி clockwise through the v, counter clockwise through the angle தீட்டாவா இருக்கும். therefore நம்ம கிடைச்சிருக்கிறது is a length of t of v. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா length of v angle from the positive axis இருக்கும், clockwise direction இருக்கும். அடுத்ததா linear transformations எப்படின்னா அதாவது m cross n 2 into m n cross m. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்த மேட்ரிக்ஸ் தான், நார்மலா m cross n சொல்லணும். நமக்கு ஃபங்க்ஷன் எல்லாமே எப்படி ஆகுது, t from v to w, t from v to v. ஸோ t from இப்போ m to m இப்படிதான் ரன் ஆகுது. இப்போ இதில் டீங்கிறது நம்ம லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லணும். ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், அதாவது t of a equal to a transpose அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்தாச்சு. இன்னொரு எலமெண்ட் என்ன எடுத்துக்கிறோம்னா a அதாவது b டேர்ம். அப்போ a b belongs to m cross n எடுத்துக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு அடிஷன் இருக்கணும், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இருக்கணும். இந்த ரெண்டு ஆக்சியம்ஸும் ப்ரூவ் ஆனா இட்ஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ அப்போ a b அப்படின்ட்டு ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஒன்று வெக்டர் அடிஷனா இருக்கணும், இன்னொரு வெக்டர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனா இருக்கணும்.
அப்ப a b ன்னு எடுத்துக்கிறப்ப t of a plus b ன்னு எடுக்கிறோம். அப்ப t of a plus b ஆக்சுவலா என்ன கொடுத்துருக்காங்க ப்ரூவ் பண்ணணும்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் m into m t வந்து லீனியர்னு சொல்லணும். t of a equal to a transpose அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்தாச்சு. அப்ப t of a equal to a transposeனா இங்க நம்ம வந்து t of a plus b ன்னு எடுத்திருக்கோம். அப்ப என்ன ஆகும் t of a plus b னா அப்ப t of அங்க a transpose அப்ப a plus b தான் whole transpose வரணும் இதுக்கு. அப்ப t of a plus b equal to a plus b தான் whole transpose. அப்ப whole transpose போடுறப்ப அது என்ன பண்ணுவோம் பிரிச்சு எழுதுவோம். a plus b இப்ப a plus b the whole squared அப்படின்னு ஃபார்முலானா a square plus b square plus 2ab பிரிச்சு எழுதுவோம். அப்படிதானே. இப்ப இங்க என்ன இருக்குன்னா a plus b the whole transpose இருக்கு. ரெண்டுக்குமே காமன் தான் டிரான்ஸ்போஸ். ஏக்கும் வரணும் பிக்கும் வரணும். அப்ப அதை பிரிச்சு எழுதுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா a transpose plus b transpose அப்படின்னு இருக்கும். கொஸ்டின்ல நமக்கு வந்து a transpose equal to t of a கொஸ்டின்ல கொடுத்தாச்சு. அப்ப இந்த a transpose-ங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு மாறுதலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா இந்த t of a அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது தான். அப்ப a transpose வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு t of a plus b transpose அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிட்டு t of b அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன கிடைச்சிச்சு நமக்கு வெக்டார் அடிஷன்ல t தான் ப்ரூவ் பண்ணுமா t of a plus b equal to t of a plus t of b அப்படின்னு. நம்ம ஆக்சுவலா என்ன சொல்லணும் t வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லணும். ஒரு அடிஷன் சொல்லியாச்சு, ரெண்டு ஆக்சியம்ஸ் இருக்கு, ஒன்னு சொல்லியாச்சு, இன்னொன்னு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். t of ca equal to அதே மாதிரிதான் கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி t of a equal to a டிரான்ஸ்போஸ் இருக்கு. இந்த ca-வையும் அதே மாதிரி டிரான்ஸ்போஸ்க்கு எழுதுறப்ப CA the whole transpose. Cங்கிறது வந்து ஸ்கேலார். ஸ்கேலாருக்கு வந்து டிரான்ஸ்போஸ் போட மாட்டோம், முடியாது. அப்போ CA the whole transpose. அப்ப அதை பிரிச்சு எழுதுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா C into A transpose. C into A transpose. இந்த A transpose நம்ம எப்படி எழுதலாம் T of A. கொஸ்டின்ல கொடுத்தாச்சு T of A equal to A transpose. அப்ப A transpose ரீப்ளேஸ் பண்ணிட்டு T of A சப்ஸ்டியூட் பண்ணுவோம். Therefore T of CA equal to C t of a கிடைச்சிச்சா. ஒன்னு வெக்டர் அடிஷன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அப்போ நம்ம லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் tங்கிறது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லணும். ரெண்டுமே ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்ப கண்டிப்பா tங்கிறது இட்ஸ் a linear transformation. Therefore t is a linear transformation from m cross n into n cross m அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்ததான் இந்த லீனியர், அதாவது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னொன்று என்ன இம்பார்ட்டன்ட்னா கர்னல் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கர்னல் அதாவது கர்னல் ஆஃப் டீன்னு இருக்கா, அதுல இருக்க டொமைன் ரேஞ்ச் இதுக்காக தான் சொல்லுவோம். கர்னல் ஆஃப் டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீனா என்ன அர்த்தம் அப்படின்னா லெட் டி ஃப்ரம் வி டு டபிள்யூ பி அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். த செட் ஆஃப் ஆல் வெக்டார்ஸ் ஸ்மால் வி, அந்த வெக்டார்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஸ்மால் வி எல்லாமே எங்க தான் இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் வி வெக்டார் ஸ்பேஸ்ல தான் இருக்கும். அப்ப தென் த செட் ஆஃப் ஆல் vectors in V satisfy T of V equal to 0. இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா is called the kernel of T அப்படின்னு சொல்லுவோம். KERNEL kernel of T. இதை டினோட் பண்ற சிம்பிள் தான் என்ன அப்படின்னா KER of T இருக்கா, இதை ஷார்ட்டா வந்து KER of T அதாவது kernel of T அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இருக்குமா எல்லா அதாவது செட் ஆஃப் ஆல் வெக்டார்ஸ் ஸ்மால் வியுமே எங்க இருக்கும்னா கேபிட்டல் வில இருக்கும். என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுமா T of V equal to 0 சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுதான் கர்னல் ஆஃப் T அப்படின்னு சொல்றோம். அதோட டெஃபினிஷன் தான் இது. கர்னல் ஆஃப் T equal to V divides T of V equal to 0 for all small v ஃபுல்லாவே எங்க இருக்கும்னா கேபிட்டல் வில இருக்கும் வெக்டார்ஸ் எல்லாமே. அப்ப டொமைன் அதோட கர்னல், இது வந்து Tங்கிறது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதோட ரேஞ்ச் வந்து W. ஓகே, அடுத்ததான் வந்து ஃபைண்டிங் எப்படி வந்து இந்த கர்னல் ஆஃப் லீனியர் எப்படி கர்னலை வந்து ஃபைண்ட் பண்றது. ஃபைண்டிங் த கர்னல் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். T of x equal to ax. ax 1 minus 1 minus 2 minus 1 2 3. எக்ஸுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா x1 x2 x3. என்ன கொஸ்டின் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா t from மேப்பிங் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஃபங்க்ஷன் t from r³ to r² இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கர்னல் t யோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் கொடுத்தாச்சு t of x equal to ax அப்படின்ட்டு. அடுத்ததான் என்ன பண்ணிக்கிறோம் சம்ல கொடுத்தாச்சு எக்ஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா மேட்ரிக்ஸ் வந்து x1 x2 x3 ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா 3 வேல்யூஸ் அதாவது x1 x2 x3 இருக்கு அப்படின்ட்டு. அப்ப கர்னல் ஆஃப் t equal to எப்படி எழுதணும் அப்படின்னா x1, x2, x3 such that t of x1 x2 x3 equal to 0, 0. ஸோ
ஸோ அப்போ அந்த x1 x2 x3 எல்லாமே எங்க இருக்கா, பிலாங்ஸ் டு ஆர் கியூப்ல இருக்கு. நமக்கு வந்து t from r cube to r square தான். அப்ப அந்த r cubeல தான் x எலமெண்ட்ஸ் இருக்கு. அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா t of x1 x2 x3 equal to 0, 0 implies கொஸ்டின்ல கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா 1 -1 2 -1 2 3. அடுத்து காலம் x1 x2 x3 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 0, 0 என்ன பண்றோம் 0 0ன்னு எழுதியாச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1 -1 -2 0 -1 2 3 0. we get 1 0 -1 0 0 1 1 0. ஸோ சால்வ் பண்ணும்போது கர்னல் ஆஃப் டி என்ன ஆகுதுன்னா x1 x2 x3 வந்து t minus tt. ஸோ இதுல டி டேர்ம் காமன் எடுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஈக்குவல் டு டி ஆஃப் 1 -1 1 கர்னல் ஆஃப் டி. இப்போ இந்த டி ஆஃப் நமக்கு கிடைச்சிருக்க அந்த 1 -1 1 இருக்கு இல்லையா, இந்த டி பிலாங்ஸ் டு எல்லாமே எங்க இருக்குன்னா ரியல் நம்பர்ஸ்ல தான் அந்த டி டேர்ம்ஸ் ஃபுல்லா இருக்கும். இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஸ்பேன் ஆஃப் 1 -1 1 நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த கர்னல் ஸ்பேசஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறோம் இல்லையா, இது வந்து என்னன்னா கர்னல்ங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா சப்ஸ்பேஸ் ஆஃப் வியா இருக்கும். நம்ம நார்மலா வந்து வெக்டார் ஸ்பேஸ் வில வந்து டபிள்யூங்கிறது சப்ஸ்பேஸ் ஆஃப் வின்னு நம்ம வெக்டார் ஸ்பேஸ்ல படிச்சிருப்போம். அது மாதிரி இந்த கர்னலும் என்னவா இருக்குமா சப்ஸ்பேஸ் ஆஃப் வியா இருக்கும். எதோட வெக்டார் ஸ்பேஸோட சப்ஸ்பேஸா இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாம். இந்த கர்னல் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ப எப்படி இருக்கும் டி ஃப்ரம் V to W. இது வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் த டொமைன் வியா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ப்ரூஃப் என்ன அப்படின்னா அதாவது டி ஆஃப் 0 = 0 ஏற்கனவே பார்த்தோம், 0 டிரான்ஸ்ஃபர்மேஷன்லையும் பார்த்தோம். அடுத்ததா அப்ப அந்த கர்னல் டிங்கிறது ஒரு நான் டி சப்செட்டா இருக்கும் அப்படின்னு சப்செட் ஆஃப் வியா இருக்கும். என்ன பண்ணிக்கிறோம்னா இப்போ வந்து நம்ம கர்னலை தான் சப்ஸ்பேஸ் ஆஃப் வி அப்படின்னு சொல்றோம். அப்ப 2 எலமெண்ட் எடுத்துக்கிறோம். என்ன அப்படின்னா let u and v அப்படிங்கறத வெக்டார்ஸ் இன் கர்னல் ஆஃப் டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். லெட் அப்ப அந்த கர்னல் ஆஃப் டி ல வந்து uv 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம். அப்ப uv அப்படின்னு 2 டேர்ம்ஸ் இருக்கிறப்ப கண்டிப்பா ரெண்டுமே வெக்டார்ஸ் தான். இதுல கேபிட்டல் v ல இருக்கும் uவும் vயும். இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம் கர்னல்ங்கிறது சப்ஸ்பேஸ் ஆஃப் vன்னு சொல்ல போறோம். இந்த கர்னலே ஆக்சுவலா முதல் எங்க இருக்கு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல தான் இருக்கு. அப்ப லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னன்னா நமக்கு என்ன சொல்லணும் ஒரு அடிஷனும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனும் சொல்லணும். அப்ப அந்த uv 2 வெக்டார்ஸ் எடுத்துக்கிறோம்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணி ஒரு வெக்டார் அடிஷன் கொடுக்கணும், ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அப்படி கொடுத்தா என்ன ஆகும் அது வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருந்தா கண்டிப்பா அது என்னவா இருக்கும் கர்னலாவும் இருக்கும். அப்ப அதை ப்ரூவ் பண்றப்ப கர்னல் வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் வியா இருக்கும். So let u and v be a vectors in the kernel of t, then t of u plus v equal to t of u plus t of v. எதனால 0ன்னு போட்டிருக்காங்க கர்னல்ஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் v. ஏற்கனவே சொன்னோம் 0 டிரான்ஸ்ஃபர்மேஷன் t of u equal to 0 தான். நமக்கு அந்த தியரம் படி t of 0 equal to 0 தான், t of u equal to 0 தான். அப்ப t of u இருக்கிறதுல 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், t of v இருக்கிறதுலயும் 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. So 0 plus 0 we get 0. அப்ப u plus v belongs to kernel of t. கண்டிப்பா u terms v terms எங்க இருக்கும் கர்னல் ஆஃப் டி ல இருக்கும். ஸோ லீனியர் வெக்டார் ஸ்பேஸ்ல v ல இருக்கு. அப்ப லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கப்ப கர்னல் ஆஃப் டி லயும் இருக்கும். அடுத்ததா இது வந்து வெக்டார் அடிஷன். செகண்ட் வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் டி ஆஃப் சி யூ. இது எப்படி எழுதலாம் சி டி ஆஃப் யூ. அதே மாதிரிதான் டி ஆஃப் யூங்கிற டேர்ம் வந்து 0 தான். அப்ப சி டி ஆஃப் யூ ஈக்குவல் டு 0, சி 0 ஈக்குவல் டு 0. அப்ப ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் சி யூ டேர்ம்ஸ் எங்க இருக்கும் கர்னல் ஆஃப் டி ல இருக்கும். கண்டிப்பா அப்ப கர்னல் ஆஃப் டி டேர்ம்ஸ் ஃபுல்லாவே லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பா வெக்டார் இது எல்லாமே சப்ஸ்பேஸ் ஆஃப் வியா இருக்கும். therefore kernel of t is a subspace of v. அப்ப கர்னல்ங்கிறது கண்டிப்பா சப்ஸ்பேஸ் ஆஃப் v தான். ஸோ அதோட கரலரி தான் இது t from r power n to r power m அப்படின்னு. அது சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா கர்னல் ஆஃப் t வந்து is equal to the solution of the equal to ax subspace of r power n இருக்கும். அதோட தியரம்னா இப்ப பார்த்தோம் மேல. அதே மாதிரி எப்படி வந்து இப்போ கர்னல் ஆஃப் டீல ஃபைண்ட் பண்ணோம், அதாவது போனதுல வந்து நம்ம r³ to r² பார்த்தோம். இது அதே மாதிரி தான் r⁵ to r⁴ எப்படி வந்து ஃபைண்ட் பண்றது. a ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் பாருங்க எப்படி டிஃபைன் பண்ணிக்காங்கன்னா t of x ஈக்குவல் டு ax. இப்போ பார்த்தோம் இல்லையா அதே தான். அப்ப மேட்ரிக்ஸ் வந்து 1 2 0 1 -1 2 1 3 1 0 -1 0 -2 0 1 0 0 0 2 8. Find the basis for kernel of t as a subspace of r⁵ கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதை சால்வ் பண்ணி வரப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா லாஸ்டா வந்து
மேட்ரிக்ஸ் வந்து அதாவது x1 x2 x3 x4 x5 மைனஸ் 2s பிளஸ் டி, அதே மாதிரி s பிளஸ் 2t s மைனஸ் 4t t. இது என்ன பண்றோம்னா ரெண்டு தான் பிரிச்சு எழுதியாச்சு. எப்படின்னா எஸ்ங்கிற டேர்ம் ஃபுல்லா காமன் எடுத்துட்டு ஒரு காலம், டீங்கிற டேர்ம்ஸை காமன் எடுத்துட்டு ஒரு காலம். ஸோ இப்போ எலமெண்ட்ஸ் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னா பேசிஸ்ல அதாவது b ஈக்குவல் டு -2 1 1 0 0, அதே மாதிரி 1 2 0 -4 1. இது வந்து பேசிஸ் ஃபார் கர்னல் ஆஃப் டி. இப்படிதான் ஒரு கர்னல் ஆஃப் டியோட வேல்யூ ஃபைண்ட் பண்றது, கர்னலோட வேல்யூ. அப்போ கிடைச்சிருக்க வேல்யூஸ் தான் வந்து பேசிஸ் எதோடது, கர்னல் ஆஃப் டியோடது. அடுத்ததான் என்ன அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப், அதாவது ரேஞ்ச் ஆஃப் டிங்கிறது சப்ஸ்பேஸ் ஆஃப் டபிள்யூ. ஏற்கனவே பார்த்ததுதான். அதாவது நம்ம டி இஸ் அ மேப்பிங், அந்த ஃபங்க்ஷன் வந்து v to w தான் ரன் ஆகுதுன்னு பார்த்தோம் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல. எப்படி வந்து இப்போ கர்னல் வந்து நம்ம கர்னல் இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் வின்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் ரேஞ்ச் ஆஃப் டியும் சப்ஸ்பேஸ் ஆஃப் டபிள்யூ தான், அதோட ரேஞ்ச் தான் இது. இந்த ரேஞ்ச் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி ஃப்ரம் v to wங்கிறதும் சப்ஸ்பேஸ் ஆஃப் v தான். ரேஞ்ச் ஆஃப் டி எப்படி இருக்குமா, நான் எம்டி சப்செட் ஆஃப் டபிள்யூவா இருக்கும். டி ஆஃப் யூ டி ஆஃப் பி ரெண்டுமே எப்படி தான் இருக்கும், வெக்டார்ஸ் வந்து இன் ரேஞ்ச் ஆஃப் டியா தான் இருக்கும் ரெண்டுமே. ஃபர்ஸ்ட் ஒன்னும் அதோட தான், அதாவது ரேஞ்ச் ஆஃப் டி. இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாவே டி ஆஃப் யூ பிளஸ் டி ஆஃப் பி வந்து பிலாங்ஸ் டு ரேஞ்ச் ஆஃப் டியா இருக்கும். அதே மாதிரி டி ஆஃப் சி யூ சி டி ஆஃப் யூ பிலாங்ஸ் டு ரேஞ்ச் ஆஃப் டியா இருக்கும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் டிங்கிறது என்ன அப்படின்னா சப்ஸ்பேஸ் ஆஃப் டபிள்யூ தான். ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. அதே மாதிரி தான் ரேங்க் ஆஃப் டி, அதாவது டி ஃப்ரம் ஆர் பவர் என் டு ஆர் பவர் எம் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறோம். டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் அப்படின்னு. கண்டிப்பா ரேஞ்ச் ஆஃப் டி வந்து அதோட ஈக்குவல் டு த காலம் ஸ்பேஸ் ஆஃப் ஏவா இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ரேஞ்ச் ஆஃப் டி ஈக்குவல் டு சிஎஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏஎக்ஸ். எக்ஸ் எல்லாமே எங்க இருக்கும்னா ஆர் பவர் என்ல இருக்கும். அதே மாதிரி ரேங்க் ஆஃப் எ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி ஃப்ரம் வி டு டபிள்யூ. அப்போ ரேங்க் ஆஃப் டி எப்படி இருக்கும், டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டியா இருக்கும். இது வந்து ரேங்க்குக்கு. இதே இது நல்லிட்டியா இருக்கிறப்ப என்ன இருக்கும்னா நல்லிட்டி ஆஃப் டி, அதுவும் எப்படி ஈக்குவலா இருக்குமா, டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் டிக்கு ஈக்குவலா இருக்கும். அதுக்கான நோட் தான், let t from r power n to r power m be the linear transformation. என்ன ரெப்ரசன்ட் பண்ணும், represented by t of x equal to ax. இப்ப பார்த்த ரேங்க் ஆஃப் டி தான். ரேங்க் ஆஃப் டியும் நல்லிட்டி டி எப்படி எழுதலாம்னா ரேங்க் ஆஃப் டிங்கிறது வந்து ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டைமென்ஷன் சிஎஸ் ஆஃப் ஏ. அதே மாதிரி நல்லிட்டிக்கு வந்து நல்லிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு நல்லிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் என்எஸ் ஆஃப் ஏ அப்படின்னு. இப்போ பார்க்க போகிறது இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் பேசிஸ் என்னன்னு பார்ப்போம். டி ஃப்ரம் ஆர் கியூப் டு ஆர் கியூப், அதாவது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா நமக்கு ஏற்கனவே ஒரு மாடல் பார்த்தோம், அதே சம் தான், அதே மாடல் தான். டி வேல்யூஸ் கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு எப்படி ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி ஆஃப் 2 3 - 2 ஃபைண்ட் பண்ணா நம்ம வெக்டார் அடிஷன் யூஸ் பண்ணி கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணா போதும். இப்போ 2 3 - 2 இருக்குன்னா அப்ப என்ன பண்ணலாம், 2 ஆஃப் என்ன வேல்யூ கேட்டிருக்காங்களோ 2 3 - 2 வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்ப 2 ஆஃப் நம்ம கொடுத்துருக்க டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், பிளஸ் அது மாதிரி 3 ஆஃப் 0,1 0, அதே மாதிரி -2 ஆஃப் 0,0,1. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்றப்ப t of 2 3 - 2 equal to, ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ், ஸோ அந்த டேர்ம்ஸ்லாம் வெளியில வச்சு தான் நம்ம வந்து t ஆஃப் உள்ள அப்ளை பண்ணணும். அப்ப 2 t of 1 0 0 பிளஸ் 3 t of 0 1 0, அது மாதிரி -2 t of 0 0 1 அப்படின்னு. ஸோ இப்போ என்ன ஆகும், நமக்கு சம்ல கொடுத்துருக்க அந்த t ஆஃப் வேல்யூஸை ஃபுல்லா அதுல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணா 2 ஆஃப் என்ன கிடைக்கும், 2 - 1 4, அது மாதிரி பிளஸ் 3 ஆஃப் 1 5 - 2, அதே மாதிரி -2 ஆஃப் 0 3 1. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது 7 7 0 வரும். ஸோ we get a value, அதாவது t ஆஃப் 2 3 - 2 ஓட வேல்யூ வந்து 7 7 0 அப்படின்னு. அடுத்ததா ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல, அதாவது எப்படின்னா மேட்ரிக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணி அதில் வேல்யூ ஃபைண்ட் பண்றது அப்படின்னா, இப்போ t ஆஃப் v ஈக்குவல் டு ஏவி, எப்படி நம்ம t ஆஃப் x ஈக்குவல் டு ஏஎக்ஸ்ங்கிறோம், நம்ம வெக்டார் ஸ்பேஸ் v யூஸ் பண்றதுனால t ஆஃப் v ஈக்குவல் டு ஏவி. ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா t from r ஸ்கொயர் டு r கியூப் அப்படின்னு, r கியூப் அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க, r ஸ்கொயர் டு r கியூப்க்கு. அப்போ என்ன ஆகும், 3 0 2 1 -1 -2. ஸோ கொடுத்துருக்க வேல்யூ இன்ட்டு v1 v2 கொடுத்தாச்சு. ஸோ நமக்கு வேற v ஓட வேல்யூ இங்கே என்னவா, v ஈக்குவல் டு 2 - 1. ஸோ இந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் பிளஸ் நம்ம இப்போ v வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ t ஆஃப் v ஈக்குவல் டு av ஈக்குவல் டு கொடுத்துருக்க கிவன் மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸோ அதை எழுதிடுவோம், 3 0 2 1 -1 -2 இன்ட்டு இந்த v வேல்யூ 2 - 1. ஸோ சால்வ் பண்றப்ப என்ன கிடைக்குதுன்னா 6 3 0.
இதான் எதோட வேல்யூனா t of 2 minus 1 ஓட வேல்யூ. Therefore, t of 2 minus 1 equal to 6, 3, 0. அடுத்ததான் linear transformation given by a matrix. ஒரு definitions. Let A be a m cross n matrix. நார்மலா தெரியும் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா m ரோ இருக்கணும் n காலம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதாவது m cross n இருக்கா எத்தனை ரோ, அதாவது இப்போ 2 cross 2னா 2 ரோ 2 காலம், 3 cross 2னா 3 ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ரோ, செகண்ட் இருக்கிறது வந்து காலம். So let A be a m cross n matrix. The function t defined by எப்படி டிஃபைன் பண்றோம், t of b equal to ab is a linear transformation. From எதுல இருந்து இது வரை போகும்னா r power n2 into r power m வரை போகும். ஸோ நமக்கு r ஸ்கொயர்டா இல்லை r கியூபான்னு தெரியாது, நம்ம எடுத்துக்கிற ஸ்கொயர்டோ கியூபோ ஏதோ ஒரு டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து இஸ் a linear transformation from r power n into r power m. அடுத்ததா, in order to conform to matrix multiplication with an m cross n matrix, the vectors in r power n represented by m cross 1 matrices and the vectors in r power m. அதே மாதிரி இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுனா n cross 1 matrices ரெப்ரசென்ட் பண்ணும். ஒன்று r power n, இன்னொன்று r power m. Remark of the correspond to the zero transformation அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே பார்த்தோம் இப்பதான் நம்ம t of b equal to 0 is a zero transformation பார்த்தோம் இல்லையா, ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது மாதிரி தான். ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றப்ப the m cross n matrix zero matrix corresponds to the zero transformation from r power n into r power m. அதே மாதிரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அதாவது n cross n matrix ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் in corresponds to the identity transformation from r power n into r power n. இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் inங்கிறது. அடுத்ததா, and m cross n matrix A defines a linear transformation from r power n into r power m. இப்படி r power n into r power mக்கு வந்து m cross n matrix போடுறோம் அப்படின்னா AB equal to A11, A12 up to A1n, A21, A22 up to A2n. இது வரை போகும் அப்படின்னா நம்ம mn எடுக்கிறப்ப அப்ப up to mn வரை போகும். அப்ப எக்ஸெட்ரா AM1, AM2 up to AMN. அதே மாதிரி இன்டு வி காலம், அதாவது V1, V2, V3 அப் டு எது அது வந்து VN வரை போகும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும் டேர்ம், அந்த டேர்ம் தான் என்ன அப்படின்னா r பவர் m. இது சால்வ் பண்றவ r பவர் n. ஸோ அந்த r பவர் n இன்டூ r பவர் m தான் வரும் நமக்கு. அப்ப இதை சால்வ் பண்ணி மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா A11 V1 பிளஸ் A12 V2 பிளஸ் அப் டு எது வரை போகும்னா A1n VN. இது ஃபர்ஸ்ட் ரோ. அண்ட் செகண்ட் ரோ A21 V1 plus A22 V2 plus etc. A2n VN up to எது வரை போகும் AM1 V1 plus AM2 V2 AMN VN. இது r power m. இதுதான் m cross n matrix வந்து linear transformation எப்படி இருக்கும்னா from எதுல இருந்து எது வரை அப்படின்னா r power n into r power m வரை போகும். அடுத்ததான் rank and nullity. இந்த காமன் டைமென்ஷன் ஆஃப் ரோ ஸ்பேஸ் அண்ட் காலம் ஸ்பேஸ் இதுதான் என்ன சொல்லுவோம்னா அதுல இருக்க அந்த ஏங்கிறது தான் ரேங்க் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். அதை டினோட் பண்ற சிம்பிள் தான் ரேங்க் ஆஃப் பிராக்கெட் போட்டு கேபிட்டல் ஏன்னு போடுவோம். இது வந்து ரேங்க் ஆஃப் ஏ. இதே இது டைமென்ஷன், அதாவது டைமென்ஷன் ஆஃப் நல் ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். நல் ஸ்பேஸ்னா அப்ப டைமென்ஷன் ஆஃப் த நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏவை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நல்லிட்டி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். நல்லிட்டி ஆஃப் ஏ அதை டினோட் பண்றது வந்து NULLITY, அதாவது நல்லிட்டி ஆஃப் பிராக்கெட் போட்டு கேபிட்டல் ஏ அப்படின்னு ரேங்க் அண்ட் நல்லிட்டி. அடுத்து இந்த ரேங்க் அண்ட் நல்லிட்டில என்ன இருக்கு அப்படின்னா இதுலயும் சம்ஸ் இருக்கு. எப்படி வந்து ரேங்க் அண்ட் நல்லிட்டி வந்து சம் பண்ணலாம், ஆட் பண்ணலாம் நம்ம வெக்டார் ஸ்பேஸ்ல அப்படின்னு பார்க்கலாம். சம் ஆஃப் ரேங்க் அண்ட் நல்லிட்டி like T from V to W be a linear transformation. அந்த L dot T இருக்கா, L வச்சு ஒரு புள்ளி வச்சு T இருக்கும், அது ஷார்ட்டா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா தான் ஷார்ட்டா அப்படி போட்டுருக்கு L dot T ன்னு linear transformation. Let T from V to W be a linear transformation from an n-dimensional vector space V into vector space W. ஸோ அப்போ எப்படி மேப் ஆகுது ஃபங்க்ஷன் எங்கேருந்து எங்கே வருதான் T from Vலேருந்து Wக்கு போகுது. அப்போ V into a vector space W. இது வந்து சம் ஆஃப் ரேங்க் அண்ட் நல்லிட்டி. சம் ஆஃப் சம்னாவே SUM, சம்னா என்னது ஆட் பண்றது. ரெண்டு இப்போ
2 sum of 5னா ரெண்டு நம்பரை ஆட் பண்றதுதான் சம்னு சொல்லுவோம். அப்ப இங்க என்ன சொல்ல வரோம்னா ரேங்கையும் நல்லிட்டியையும் ஆட் பண்ணணும். sum of rank and nullity. அப்ப என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? rank of t plus nullity of t equal to n. இதுதான் ப்ரூவ் பண்ணணும். rank of t plus nullity of t. அப்ப இந்த rank of t சொல்றேன். அப்ப that is அதை என்ன சொல்லுவாங்கன்னா dimension of range of t plus dimension of kernel of t. இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு domain. டயக்ராம் பார்த்தாவே தெரியும். kernel range அதுல லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது மேப் ஆகுது. அதுல இருந்து நம்ம கிடைக்கிறது அட்ஸ் அ டொமைன். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்றது தான் என்ன சொல்றாங்க? சம் ஆஃப் ரேங்க் அண்ட் நல்லிட்டின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு டீங்கிறது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும். அப்ப ப்ரூஃப் லெட் டி வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணும்? பை எ மேட்ரிக்ஸ். என்னது? mn. ஒன்னு m cross n mn. கண்டிப்பா ஒரு ரோ இருக்கணும், ஒரு காலம். நார்மலா மேட்ரிக்ஸ்னாவே அப்படிதான், ரோ இருக்கணும், காலம் இருக்கணும். ஒரு amn எடுத்துக்கிறோம். அசியூம் பண்ணிக்கிறோம் என்னன்னா ரேங்க் ஆஃப் ஏங்கிறது வந்து ஸ்மால் ஆர் அப்படிங்கறத நம்மள அசியூம் பண்ணிக்கிறோம். தட் இஸ் நம்பர் ஆஃப் லீடிங் வேரியபிள்ஸ் அப்படின்னு. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் rank of, அதாவது rank of t equal to dimension of range of t. dimension of range of t வந்து நமக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா காலம் ஸ்பேஸ் ஆஃப் a. இப்பதான் பார்த்தோம் காலம் ஸ்பேஸுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இருக்கு இல்லையா? t of x equal to x. அப்ப range of t எங்க இருக்கும்னா equal to the column space of a வா இருக்கும். அதோட டெஃபினிஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப rank of t equal to dimension of range of t equal to dimension of column space of a. அப்ப இது எதுக்கு ஈக்குவல்னு எடுத்திருக்கோம்? அசியூம் பண்ணிக்கோம் rank of a வந்து r னு எடுத்திருக்கோம். அப்ப therefore rank of a equal to r. நமக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல எப்படி இருக்கும்? நமக்கு இங்க rank of a equal to r னா நமக்கு என்ன அர்த்தம்? t of x equal to ax அப்படின்னு. t of v equal to av. நம்ம இங்க xங்கிற எலிமெண்ட் யூஸ் பண்ணாலும் t of x equal to ax. அதே மாதிரிதான் இது வந்து ரேங்க்குக்கு. நல்லிட்டிக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா nullity of t equal to, இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? டைமென்ஷன் ஆஃப் கர்னலுக்கு ஈக்குவலா இருக்கும். அங்க காலம் ஸ்பேஸுக்கு வந்து ரேங்க் ஈக்குவலா இருக்கப்ப இது வந்து டைமென்ஷன் ஆஃப் சொல்யூஷன் ஸ்பேஸுக்கு இது ஈக்குவலா இருக்கும். அப்ப nullity of t equal to dimension of kernel of t equal to dimension of solution space of a வா இருக்கும். equal to, so என்ன கிடைக்கும் அப்படின்னா n minus r இருக்கும். அதாவது டைமென்ஷன் kernel of t, இது வந்து டைமென்ஷன் சொல்யூஷன் ஆஃப் ஸ்பேஸ் ஆஃப். அப்ப ரேங்க் ஆஃப் t ஐயும் nullity of t ஐயும் ஆட் பண்றோம். அப்ப ரெண்டையும் ஆட் பண்றப்ப rank of tங்கிறது நமக்கு 6, இந்த நல்லிட்டிங்கிறது வந்து n minus 6. அப்ப ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்றப்ப r plus n minus r ன்னு சப்ஸ்டிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிளஸ் r இருக்கு, n minus r இது minus r. அப்ப r டேர்ம் பிளஸ் ஆரும் மைனஸ் ஆர் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் வி கெட் ஸ்மால் n மட்டும் இருக்கும். அப்ப ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? n கிடைக்கும். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? சம் ஆஃப் ரேங்க் அண்ட் நல்லிட்டி. அப்ப ரேங்க் ஆஃப் t plus nullity of t equal to n ன்னா ப்ரூவ் பண்ணோம். ப்ரூவ் பண்ணியாச்சு. therefore rank of t plus nullity of t equal to n. அடுத்ததான் எக்ஸாம்பிள் அதோட தான் finding rank and nullity of linear transformation. Find the rank and nullity of linear transformation t from r cube to r cube defined by matrix கொடுத்தாச்சு. a equal to 1 0 minus 2 0 1 1 0 0 0. ஸோ இதுல இருக்க ரேங்க் ஆஃப் டீயும் ரேங்க் ஆஃப் ஏயோட வேல்யூ என்னன்னா ஈக்குவல் டு 2 தான். ரெண்டுமே ரேங்க் ஆஃப் டீயும் ரேங்க் ஆஃப் ஏயோட வேல்யூ 2 தானே. நமக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம்? இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா அதோட ரேங்க்கும் நல்லிட்டி ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நல்லிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் டொமைன் ஆஃப் டி மைனஸ் ரேங்க் ஆஃப் டி. டைமென்ஷன் டொமைன் டீயோட வேல்யூ வந்து நமக்கு 3, ரேங்க் ஆஃப் டி வந்து 2. அப்ப 3 minus 2 போடுறப்ப என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். So we get nullity of t ஓட வேல்யூ வந்து 1. ஒன்னு rank of t ஓட வேல்யூ 2, nullity of t ஓட வேல்யூ 1. அடுத்ததான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வெக்டர் ஸ்பேஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல 1 to 1 னா என்னன்னு பார்க்க போறோம். a function t from v to wங்கிறது தான் என்ன சொல்லுவோம்? it's called a 1 to 1. அதோட ப்ரீ இமேஜா இருக்கணும். எவ்ரி w இந்த ரேஞ்ச் ஆஃப் t வந்து எப்படி இருக்கணும்? அதோட ப்ரீ இமேஜா இருக்கணும். அப்ப a function t from v to w is called a 1 to 1 if the pre-image of every w வா இருக்கும். இதுல இந்த range of t ல consists of a single vector. அப்ப t is 1 1 if and only if for all எல்லா அந்த u terms v termsமே எங்க இருக்கும்னா அந்த ஸ்மால் இந்த வெக்டர்ஸ் எல்லாமே எங்க இருக்கும்னா கேபிட்டல் v, அதாவது வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்கும். அப்ப u and v in capital V ஆ இருக்கும். அப்ப t of u equal to என்னவா இருக்கும்? t of v ஆ இருக்கும். அப்ப therefore implies that u equal to v. அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் t of அப்ளை பண்றதுக்கு முன்னாடி t of u equal to
T of VR இருந்தா therefore U equal to VR இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1 to 1. இந்த டயக்ராம் அடுத்து இருக்கிறது என்னன்னா நாட் 1 to 1. எப்படி இருக்கு அப்படின்னா செகண்ட் இது என்ன ஆகுது, மறுபடியும் தேர்டு கூட மேப் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எல்லாமே 1 to 1 இருக்கும். அதாவது V1 to W1, V2 to W2, V3 to W3. இட்ஸ் a linear transformation. இது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த செகண்ட் இருக்குது பாத்தீங்கன்னா ரெண்டாவதுல இருந்து மூணாவதுக்கு, அதாவது நாட் 1 to 1, இது 1 to 1 கிடையாது. இதுதான் 1 to 1 டெஃபினிஷன். அது அதாவது ப்ரீ இமேஜ் ஆஃப் எவ்ரி டபிள்யூமே எப்படி இருக்கும்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் டீல கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் வெக்டரா இருக்கும். இது 1 to 1. இது ஆன் டு a function t from v to w is said to be on to every element in w எப்படி இருக்கும்னா ப்ரீ இமேஜ் இன் கேபிட்டல் v ல இருக்கும். இங்க வந்து எவ்ரி ப்ரீ இமேஜ் ஆஃப் w வந்து ரேஞ்ச் ஆஃப் t ல, இங்க வந்து எப்படி இருக்கும்னா எவ்ரி எலமெண்ட் இன் w வந்து ப்ரீ இமேஜ் இன் v ஆ இருக்கும். தட் இஸ் எப்படின்னா t is on to w வா இருக்கும். கேபிட்டல் t வந்து when range of t வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஈக்குவல் டு w. அப்ப டொமைன் டி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஞ்ச் டபிள்யூங்கிறது வந்து என்னவா இருக்கும்னா கோ டொமைனா இருக்கும். அப்ப டி ஃப்ரம் வி டு டபிள்யூ, டபிள்யூ தட் இஸ் கோ டொமைன். அடுத்ததான் இந்த 1 to 1 on to ஒரு தியரம். 1 to 1 லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது let t from v to w be a linear transformation. T is 1 to 1 if and only if kernel of t equal to singleton 0. அதாவது என்னன்னா அடிட்டிவ் யூனிட் எலமெண்ட் வந்து v வந்து மேப்ட் ஆன் டு அடிட்டிவ் யூனிட் எலமெண்ட் இன் w. என்ன ஆகும், v to w னா டி ஃபங்க்ஷனே நம்ம மேப் ஆகும். அப்ப அந்த அடிட்டிவ் யூனிட் எலமெண்ட் இன் v வந்து மேப்ட் ஆன் டு அடிட்டிவ் யூனிட் எலமெண்ட் இன் w. சப்போஸ் இப்போ டி என்ன எடுத்துக்கிறோம்னா ஆக்சுவலி நம்ம ப்ரூவ் பண்ணது வந்து ஆன் டு, அதாவது 1 to 1 லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லணும். எடுத்துக்கிறது என்ன எடுக்கிறோம்னா டி வந்து 1 1. சப்போஸ் டி இஸ் 1 1 இருந்துச்சுன்னா T of V என்னவா இருக்குமா, T of V equal to 0, அதாவது ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஜீரோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்ப கேன் ஹாவ் ஒன்லி ஒன் சொல்யூஷன் V equal to 0. அப்ப கண்டிப்பா T of V equal to 0 இருக்கப்ப கர்னல் ஆஃப் T இங்க என்ன இருக்கும்னா 0, சிங்கிள்டன் 0 தான் இருக்கும். தட் இஸ் கர்னல் ஆஃப் T equal to 0. சப்போஸ் மறுபடியும் என்ன பண்றோம்னா கர்னல் ஆஃப் T 0 எடுத்துக்கிட்டோம்னா T of U equal to T of V தெரியும். அப்ப அந்த T of U equal to T of V எடுக்கிறப்ப இந்த டேர்ம் எப்படி எழுதலாம், T of U minus V போடலாம். இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதுறப்ப என்ன ஆகும், T of U மைனஸ், அதாவது T of உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது T of U minus T of V லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணும்போது இப்ப T of U க்கு வேல்யூ என்ன நம்ம சொல்றோம், 0ன்னு எடுத்தாச்சு மேல. T of V வந்து 0. அப்ப T of Z 0, V U 0, V டேர்மும் 0, ரெண்டுமே 0ன்னு போடுறப்ப 0 minus 0 0 தான் வரும். Therefore அப்ப கண்டிப்பா T of U minus V equal to டேர்ம் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப Tங்கிறது என்னவா இருக்கும், இஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும். அப்ப U minus Vங்கிற டேர்ம் எங்க இருக்கும்னா கர்னல் ஆஃப் Tல இருக்கும். கர்னல் ஆஃப் Tல இருக்கும். ஆனா U minus Vங்கிற டேர்ம் வந்து ஈக்குவல் டு 0. அப்ப Tங்கிற டேர்ம் வந்து 1 to 1 இருக்கும். இதுல லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அதே மாதிரிதான் 1 to 1 and on to linear transformation. அதாவது the linear transformation T from m cross n tends to n cross m given by T of A equal to A transpose. இது வந்து 1 to 1 இருக்கும். பிகாஸ் அந்த கர்னல் வந்து எப்படி இருக்கும், கன்சிஸ்ட் ஆஃப் m cross n ல பார்த்தோம் இல்லையா, கர்னல் ஆஃப் T வந்து 0 இருக்கப்ப கர்னல் ஆஃப் T என்ன சிங்கிள்டன் 0 ஆயிரும். அதே தான். அப்ப கர்னல் ஆஃப் T என்ன ஆகும், 0 m n, mங்கிறது ரோஸ், nங்கிறது காலம்ஸ். அண்ட் செகண்ட் ஒன், the zero transformation T from r cube to r cube is not a 1 to 1. ஏன்னா கர்னல் வந்து என்னவா இருக்குமா, all of k r power 3 இருக்கும். அதனால இது என்ன சொல்லுவோம்னா ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், ஆனா 1 to 1 கிடையாது, இஸ் நாட் 1 to 1. அடுத்ததான் ஏற்கனவே தெரியும் ரேங்க் ஆஃப் Tங்கிறது வந்து நமக்கு டைமென்ஷன் ரேஞ்ச் ஆஃப் Tக்கு டைமென்ஷன் ஆஃப் CS ஆஃப் Aக்கு ஈக்குவல் அப்படின்னு. அந்த ஆன் டு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல T from V to W லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும். Wங்கிறது என்ன எடுத்துக்கிறோம் சார், ஃபைனைட் டைமென்ஷனா T வந்து ஆன் டுவா இருக்கப்ப இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அந்த ரேங்க் ஆஃப் T வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா டைமென்ஷன் ஆஃப் Wக்கு ஈக்குவலா இருக்கும். அதுக்கான ஒரு தியரம் தான் அது, தியரம் 4.7. அதாவது 1 to 1 on to linear transformations. Let T from V to W be a linear transformation with vector space வந்து V and Wங்கிறது both of dimension n. இதுல T வந்து என்னவா இருக்கா, 1 to 1 if and only if it's on to அப்படின்னு தான் ப்ரூவ் பண்ணணும். இப்ப T is 1 to 1, கர்னல் ஆஃப் T வந்து சிங்கிள்டன் 0வா இருக்கு. அப்ப கர்னல் ஆஃப் T சிங்கிள்டன் 0னா அப்ப அதுக்கு டைமென்ஷன் அப்ளை பண்றப்ப டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் T என்னவா இருக்கும், கண்டிப்பா இட்ஸ் ஈக்குவல் டு 0வா தான் இருக்கும்.
அப்ப rank of t equal to dimension of range of t equal to so n minus dimension of kernel of t. நமக்கு டைமென்ஷன் கர்னல் ஆஃப் t இப்பதான் எடுத்திருக்கோம். wங்கிறது ஃபைனைட் டைமென்ஷனல். அப்ப கொஸ்டின்ல கொடுத்தாச்சு w is a finite dimensional. அப்ப n equal to dimension of w. அப்ப consequently அப்ப tங்கிறது என்னவா இருக்கும் is onto-வா இருக்கும். ஓகேவா? அப்ப if t is onto-வா இருக்கும்போது டைமென்ஷன் அதோட ரேஞ்ச் ஆஃப் t என்னவா இருக்கும்? டைமென்ஷன் ஆஃப் w equal to n. ஸோ அப்போ டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் t equal to இது வந்து ஃபர்ஸ்ட் எழுதுனது ரேங்க் ஆஃப் tக்கு, இது வந்து டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் tக்கு. அப்போ டைமென்ஷன் கர்னல் ஆஃப் t equal to n மைனஸ் டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் t equal to என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். டைமென்ஷன் ரேஞ்ச் ஆஃப் t ஓட வேல்யூ வந்து n. அப்போ n மைனஸ் n ரெண்டு சால்வ் ஆகி என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு t equal to 0, rank of t equal to dimension of w. Therefore, அப்ப tங்கிற term என்ன ஆயிரும்? 1 to 1 ஆயிரும். Therefore, என்ன ப்ரூவ் பண்ணணும் நம்ம? w is a finite dimensional, t is onto if and only if rank of t வந்து equal to the dimension of w. ப்ரூவ் பண்ணியாச்சு. அதுல இருக்க ஐசோமார்பிசம் இது. அது என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்ப 1 to 1 on to 1 1 பார்த்தோம் இல்லையா? அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல மேப் ஆகுற நமக்கு ஃபங்க்ஷன் வந்து t from v to w தான் போகும். அப்படி மேப் ஆகும்போது is 1 to 1 on to இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்னா ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் t from v to w is 1 to 1 on to இருந்தா is called an isomorphism. Moreover, இப்போ நமக்கு அந்த v and wங்கிறது வெக்டர் ஸ்பேசஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த v and w வெக்டர் ஸ்பேசஸ் வந்து தேர் எக்ஸிஸ்ட் ஐசோமார்பிசம் இருக்கப்ப ஃப்ரம் என்ன ஆகும்னா v to w, அதாவது v to w தான் மூவ் ஆகும். எப்படி? t ல இருந்து v to w தான் மூவ் ஆகும். அப்ப அந்த v and w வந்து என்ன சொல்லுவோம்னா ஐசோமார்பிக் டு ஈச் அதர். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா இதுல இருக்க ஃபங்க்ஷன் 1 to 1 on to ஐசோமார்பிசம்ங்கிறோம் இல்லையா? அந்த v and w-யுமே is said to be isomorphic to each other அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் இந்த கர்னல் டீல இருக்க ஒரு தியரம், இம்பார்ட்டன்ட் தியரம். 2 finite dimensional vector space v and w ஐசோமார்பிக்ங்கிறோம் இல்லையா? if and only if they have the same dimension. கண்டிப்பா ரெண்டு வெக்டர் ஸ்பேஸ்மே ஐசோமார்பிக் சொல்றப்ப அதோட டைமென்ஷனும் என்னவா இருக்கும் அப்படின்னா சேமா தான் இருக்கும். அசியூம் தட் v is isomorphic to w, அதோட டைமென்ஷன் வந்து n இருக்கு. அப்போ 1 to 1 இருக்கிறப்ப கர்னல் t equal to 0. அதே மாதிரி டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் t equal to அதோட டொமைன் ஆஃப் tயும் மைனஸ் கர்னல் ஆஃப் tன்னு சொல்லுவோம். அப்ப இதோட வேல்யூ n, கர்னல் வேல்யூ 0. அப்ப n மைனஸ் 0 equal to we get n. அதே மாதிரிதான் ஆன் டூக்கு டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் tக்கும் டைமென்ஷன் ஆஃப் w equal to n. அடுத்ததான் மேட்ரிசஸ் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்படி நம்ம லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ல வந்து நம்ம அடிஷன் ஸ்கேலார் யூஸ் பண்ணி பார்த்தோம் இல்லையா? அதுல இருக்க ரேஞ்சா இருக்கட்டும் கர்னலா இருக்கட்டும். அடுத்ததா வந்து மேட்ரிக்ஸ் எப்படி அப்ளை பண்ணி பார்க்க போறோம். t of x1 x2 x3 ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். t of v equal to avன்னு சொல்றோம் இல்லையா? t of x equal to ax, அதாவது மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் லீனியர்ல வந்து அப்படின்னா இருக்கு இல்லையா? ஸ்டாண்டர்ட் மேட்ரிக்ஸ், அதாவது 2-3 காலம் எடுத்துட்டோம்னா எப்படி அதை மர்ஜ் பண்ணி அந்த t of v equal to avக்கு எழுதலாம். ஸ்டாண்டர்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நார்மல் மல்டிபிளிகேஷன் தான், பட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி பண்றோம். t of v equal to av நம்ம ஃபார்முலாவே இதான். t of v equal to av எவ்ரி v எல்லாமே எதுல தான் இருக்கும்னா r பவர் n-ல தான் இருக்கும். r பவர் n to r பவர் m இருக்கும். அப்படி இல்லைன்னா r பவர் m to r பவர் n இருக்கும். ஸோ நார்மல் மல்டிபிளிகேஷன் தான். சால்வ் ஆயிட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகணும். இதுலயும் t இஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். எப்படி கிடைக்கும்னா லாஸ்டா t of v equal to av for each v in r பவர் n தான் இருக்கும். இது வந்து வெக்டார் நோட்டேஷன், அதாவது t of 1 0 0 equal to 1, 2 இது வந்து நார்மலா நம்ம வெக்டார்ல யூஸ் பண்ண நோட்டேஷன்ஸ். இது மேட்ரிக்ஸ் நோட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு காலம் பேசிஸ்ல இருக்கும். பார்க்கும்போதே தெரியுதா? t of e1 1 0 0, அது மாதிரி t of e2 t of e3 இது மேட்ரிக்ஸ் நோட்டேஷன். நார்மல் மல்டிபிளிகேஷன் தான். அது வந்து நம்ம வெக்டாரா இருக்கட்டும் மேட்ரிக்ஸா இருக்கட்டும் உள்ள யூஸ் பண்ணும்போது நார்மல் மல்டிபிளிகேஷன் தான். கொண்டு வரும்போது ஸ்டாண்டர்ட் மேட்ரிக்ஸ் ஃபார் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கணும். அதேதான் டொமைன் கோடொமைன், அதில் எப்படி மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் மேட்ரிக்ஸா எப்படி மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் பண்ணலாம், கம்போசிஷன் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு. அதே அது மாதிரி டி எப்படி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நார்மலா 2 வெக்டார்ஸ் கொடுத்து எப்படி ப்ரூவ் பண்ணலாம், அதை எப்படி லீனியர்னு சொல்லலாம். சேம் ப்ரொசீஜர், வெக்டார் அடிஷனையும் ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன்
ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நார்மலா எப்படி ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன ஈக்குவேஷன் கொடுத்தா கூட அதை வந்து நம்ம எப்படி வெக்டர் அடிஷனையும் ஸ்கேலாரை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். அது மாதிரி கர்னல்லையும் அதே மாதிரிதான், மேட்ரிக்ஸும் அதே மாதிரிதான் சால்வ் பண்ணி எப்படி வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். அப்படின்னா இஸ் நாட் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஈக்குவேஷன் வந்துச்சு இல்ல பாத்தீங்களா, அதுலயும் யூஸ் பண்ணி இஸ் நாட் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் சொல்லலாம். அவ்வளவுதான். ஸ்டாண்டர்ட் மேட்ரிக்ஸ்லயும் அதே மாதிரி தான், இன்வர்ஸுக்கும் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதே மாதிரி பண்ணலாம். ஸோ இதான் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நன்றி மாணவர்களே, இன்னைக்கான வகுப்பு முடிந்து விட்டது. நன்றி.